ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பெர்னோலி ஈக்குவேஷன் பற்றி பார்ப்போம். இந்த பெர்னோலி ஈக்குவேஷன்றது வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து இந்த பெர்னோலி ஈக்குவேஷன். இதுதான் ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் இன்கம்ப்ரெசபிள் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில அசம்ப்ஷன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணிப்போம். அந்த அசம்ப்ஷன்ஸ்லாம் என்னதுன்னா, இன்டர்னல் எனர்ஜி வந்து லைக் ஜீரோ பிகாஸ் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் ஒர்க் இன்ட்ராக்ஷன் ஜீரோ, ஹீட் இன்ட்ராக்ஷன் ஜீரோ, சேஞ்ச் இன் வால்யூமும் ஜீரோ. இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். அதாச்சும் h1 + c1² / 2 + gz1 அதே மாதிரி ஈக்குவல் டு h2 + c2² / 2 + gz2 இது கிடைக்கும். இதே நான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் இப்படி எழுதிக்கிறேன், cdc + gdz + dh என்று எழுதிக்கிறேன். ஹெச்சுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் u + pvன்ட்டு. அதை நான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதுகிறப்ப dh du + pdv + vdp இப்படி எழுதிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி சொன்ன இன்டர்னல் எனர்ஜியும் ஜீரோ, அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூமும் நமக்கு வந்து ஜீரோ. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூமும் ஜீரோ. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் இன்ட்டு டிபி இந்த ஈக்குவேஷன் மட்டும் இருக்குது டிஹெச்சுக்கு பதிலாக. ஸோ அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இப்படி எழுதிக்கலாம். இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுதான் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன். இந்த பெர்னோலி ஈக்குவேஷன் இருக்கிறது எதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்குன்னா, கைனெட்டிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஃப்ளோ எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது பேர் தான் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை ஜியால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹெட்டாக மாறிடும் எல்லாமே. இது வந்து ஸ்டாட்டிக் ஹெட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து கைனெட்டிக் ஹெட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து டேட்டம் ஹெட்டுன்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஹெட்டும் வெலாசிட்டி ஹெட்டும் சம் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்டாக்னேஷன் ஹெட் அப்படின்ட்டு கிடைக்கும். இதே இந்த ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட்டை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன்னா நம்ம அடுத்து வர அப்ளிகேஷன்ஸில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாச்சும் பீசோமெட்ரிக் ஹெட், ஸ்டாக்னேஷன் ஹெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலி ஈக்குவேஷன் பார்த்தோன்னா, வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபேஸ் மீட்டர், பிட்டோட் டியூப், இது மூணும் தான் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலி ஈக்குவேஷன். ஸோ வென்ச்சுரி மீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, எவ்வளோ ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த வென்ச்சுரி மீட்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த வென்ச்சுரி மீட்டரில் நமக்கு வந்து ஒரு த்ராட் ஏரியான்ட்டு ஒன்று இருக்கும். இந்த ஏரியா தான் த்ராட்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணப்பட்ட நார்மல் அப்படி இருக்கிறது. ஸோ இதை நம்ம டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க தான் இந்த வென்ச்சுரி மீட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, A1 A2, இந்த இடத்துல A1 இந்த இடத்துல இருக்க ஏரியா, A2ன்றது வந்து இந்த இடத்துல இருக்க ஏரியா, இதை வந்து த்ராட் ஏரியா மென்ஷன் பண்ணுவாங்க, இன்ட்டு √2GH, ஹெச்ன்றது வந்து இந்த இடத்துல பீசோமெட்ரிக் ஹெட், டிவைடட் பை √A1² - A2². இப்போது இது வந்து தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். நமக்கு வந்து ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தெரியணும்னா நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து இந்த வென்ச்சுரி மீட்டருக்கு எவ்வளோ வேரி ஆகும்னா 0.94 98க்குள்ளே வேரி ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக இதுதான். இந்த ஹெச்ன்னு சொன்னது வந்து இந்த பீசோமெட்ரிக் ஹெட்னு சொன்னேன். பீசோமெட்ரிக் ஹெட்ன்றது எதோட சம்முனா ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட்டோட சம்மு தான் வந்து இந்த பீசோமெட்ரிக் ஹெட். இப்போது இந்த மாதிரி யூடியூப் மேனோமீட்டர் செட்டப் இருந்ததுன்னா நம்ம வந்து பீசோமெட்ரிக் ஹெட்டை நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதாச்சும் இந்த டிஃபரன்ஸ் அதை வந்து எக்ஸ் இன்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் டென்சிட்டி டிவைடட் பை உள்ள என்ன ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதோ அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் டென்சிட்டி -1. இதை போட்டோன்னா நமக்கு வந்து இந்த பீசோமெட்ரிக் ஹெட்டு கிடச்சிடும். அதுவும் இதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கும்.
இதே இன்கேஸ் இது வந்து இன்வெர்டட் யூடியூப் இந்த மாதிரி செட்டப் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அதே மாதிரி நம்மளை ஹெட் லாஸையும் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தான்னா நம்ம வந்து ஹெச் மைனஸ் ஹெச்எல்னு போட்டுப்போம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்க்க போகிறது நம்ம என்னன்னா ஆரிஃபைஸ் மீட்டர் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லைக் டிஸ்சார்ஜை கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பர். வென்ச்சுரி மீட்டரை கம்பேர் பண்ணுறப்ப இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து நமக்கு வென்ச்சுரி மீட்டர் மாதிரி நமக்கு ஒரு கன்வர்ஜிங் செக்ஷன், டைவர்ஜிங் செக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பிளேட்டு தான் வந்து இந்த ஆரிஃபைஸ் மீட்டராக நம்ம ஒரு பைப் ஃப்ளோவில் இன்சர்ட் பண்ணியிருப்போம். இதை வச்சுட்டு நம்ம டிஸ்சார்ஜாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இதில் என்ன இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சடனாக ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால அந்த இடத்துல மினிமம் நடக்காமல் போக 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 ஒரு இடத்துல கம்மியாக்கிட்டு லைக் போக 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 இந்த மாதிரி கம்மியாகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த ஃப்ளோ வந்து லைக் அந்த ஏரியா வந்து மினிமமாக இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து லைக் மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர் ஆகுது. இந்த இடத்த பேர் வந்து வெனா கான்ட்ராக்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலி பார்த்தா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஏரியா கம்மியாக இருக்கணும். பட் சடனாக நடக்கிறதுனால அந்த இனர்ஷியாவால் அது ஃப்ளோ ஆகி ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் கழித்து தான் வந்து இந்த இடத்தோட எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம வென்ச்சுரி மீட்டரில் பார்த்தோன்னா த்ரோட்டில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி இருந்தது. இந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்காது. கொஞ்சம் தள்ளி தான் அந்த இடத்துல அக்கர் ஆகும். அந்த இடம் பேர் தான் வந்து வெனா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறப்ப இந்த இடத்தோட ஏரியாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ A1ன்றது வந்து நம்ம நார்மல் பைப்போட ஏரியா. அதுக்கப்புறம் A0ன்றது வந்து இந்த ஆரிஃபைஸ் பிளேட்டோட ஏரியா. அப்புறம் ஃபார்முலா பார்த்தோம்னா லைக் சேம். நம்ம வென்ச்சுரி மீட்டரும் ஆரிஃபைஸ் மீட்டருக்கும் சேமாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கு நம்ம சிடியை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த சிடின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். நம்ம வந்து ஆல்ரெடி வென்ச்சுரி மீட்டருக்கு வந்து 0.94லேருந்து 0.98 வரைக்கும் இருக்கும். இதே இந்த ஆரிஃபைஸ் மீட்டருக்கு பார்த்தோம்னா 0.68லேருந்து 0.76 வரைக்கும் இருக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து லைக் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இதை ஒரு அனாலஜி கொண்டு வரணும்னா நம்ம இதை எப்படி இந்த 6.8க்கும் அந்த இடத்துல ஏன் 9 வருது, இந்த இடத்துல ஏன் 6.8 இவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்குன்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது அப்ரப்டாக சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல வேர்ல்ஸ்லாம் நடந்து லைக் ஒரு என்ன சொல்கிறது ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் வந்து லைக் டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து லைக் 0.68 போட்டு நம்ம டிஸ்சார்ஜை வந்து லைக் ரொம்ப கம்மி பண்ணிடும். வென்ச்சுரி மீட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு வந்து லைக் டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா வென்ச்சுரி மீட்டரில் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும். பட் ஆரிஃபைஸ் மீட்டரில் சடனாக நடந்து அது இல்லாமல் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த இடத்துல ஆக்கர் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து லைக் டிஸ்சார்ஜ் இன் ஆரிஃபைஸ் மீட்டர் கம்மியாக இருக்குது, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வேல்யூ. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா பிட்டாட் டியூப். இந்த பிட்டாட் டியூப் வந்து லைக் இப்போ ஒரு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் இந்த பிட்டாட் டியூப் வந்து யூஸ் ஆகும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கைனடிக் எனர்ஜி ஹெட்டு மூலமாக நம்ம வந்து வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிப்போம். இதில் இந்த பிட்டாட் டியூப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி இதுலேயே தெரியுது பாருங்கள். ஒன்று வந்து லைக் ஸ்டாட்டிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரை மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாட்டிக் ப்ரெஷருன்றது வந்து லைக் ஜஸ்ட் P/ρg. ஸ்டாக்னேஷன் ப்ரெஷருன்றது P/ρg ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஹெட்டோட சம்மேஷன் தான் வந்து ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர்.
இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது கிடச்சிடும், கைனெட்டிக் எனர்ஜி ஹெட். அதை வச்சு நம்ம வெலாசிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஹெச்சை வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு தியரட்டிக்கல் வெலாசிட்டின்னு இருக்குது ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. நம்மளுக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி வேணும்னா சிவியை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த சிவின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்ன்ட்டு. அதில் நம்ம கோரிலேட் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா மல்டிப்ளைடு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த சிசின்றது வந்து இந்த ஏரியா ஆஃப் வெனா கான்ட்ராக்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸை தான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அதான் சிசின்னு சொல்லுவோம். இது என்னதுன்னா ஏரியா ஆஃப் வெனா கான்ட்ராக்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். ஆரிஃபைஸ் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், A0ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ A0. இதிலிருந்து நம்ம சிடி டிவைடட் பை சிசி போட்டோம்னா நமக்கு சிவி கிடச்சிடும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹெச்ன்னு இருக்கிறது வந்து ஆக்சுவலி கைனெட்டிக் எனர்ஜி ஹெட். இந்த இடத்துல இந்த ஹெச்ன்னு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நியூட்டன் செகண்ட் லான்னு இருக்கிறது ஃபோர்ஸ், சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நம்ம மாஸ் இந்த இடத்துல வந்து நான் ரோ கியூ அப்படின்னு எழுதுகிறேன், டென்சிட்டி இன்ட்டு டிஸ்சார்ஜ். அப்புறம் ஆக்சலரேஷன் இருக்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம்னு இருக்கிறது தான் வந்து ஆக்சலரேஷன். ஸோ இந்த எம் இது ரோ கியூ பை டீன்னு இருக்கிறது வந்து மாஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ செக்ஷன் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஜஸ்ட் மாஸ் பர் செகண்ட், அவ்வளோதான். V2 மைனஸ் V1 இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இதை நம்ம இப்படி மாற்றி வச்சுருக்கோம். இதை தான் வந்து நம்ம அடுத்து வர சம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பென்ட்டு பைப் இருக்குன்னா லைக் அந்த பென்ட்டு பைப்பில் இருந்து அது வெளியில் வரணும்னா அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஆக்சுவலி ஃபோர்ஸ் தான் தேவை. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து லைக் நம்ம 2 விதமாக டைசெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹரிசான்டல் டைரக்ஷன், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடச்சிடும். அந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் நம்ம அந்த பென்ட் பைப்லேருந்து வாட்டர் வெளியே வரதுக்கு உண்டான எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கிராஸ் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து P1ன்ற ப்ரெஷர் எக்ஸிக்யூட் ஆகுது. இது பென்ட் ஆகிறதுனால எனக்கு P2ன்ற ப்ரெஷர் இந்த டைரெக்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல P2ன்ற ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் முன்னால் நியூட்டன் செகண்ட் லாவை இந்த மாதிரி மாற்றி வச்சுருந்தேன். ஸோ எல்லா ஃபோர்ஸும் ஹரிசான்டல் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். எஃப்எக்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது. அதுக்கப்புறம் P1 இன்ட்டு இந்த இடத்துல என்ன ஏரியாவோ அது. இந்த இடத்துல நமக்கு இந்த டைரக்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து நான் டீட்டான்ட்டு ஒரு ஆங்கிள் வரும். ஸோ இது வந்து P2A2 cos θ, அந்த டைரக்ஷன் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு ரோ கியூ எம்ன்றது வந்து நம்ம மாஸ் பர் செகண்ட் ரோ கியூ பை டி இன்ட்டு V2 cos θ. இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் அதே மாதிரி V2 cos θ மைனஸ் V1. V2ன்றது வந்து இந்த இடத்துல V2 cos θவாக இருக்குது மைனஸ் V1. அதே மாதிரி இன் ஒய் டைரக்ஷனில் நமக்கு வந்து இந்த P1A1 இருக்க டோட்டலி நம்ம வரவே வராது. Fy மைனஸ் P2A2 sin θ இஸ் ஈக்குவல் டு ரோ கியூ பை டி தான். அது வந்து நம்ம மாஸ் பர் செகண்ட் அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்புறமா. இன்ட்டு V2 sin θ மைனஸ் V1ன்ட்டு வரணும். V1 இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனில் ஹரிசான்டலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது டோட்டலி வரவே வராது. ஸோ ஜஸ்ட் V2 sin θவே என்ஆஃப் தான். ஸோ இது நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் நாளைக்கு சம்பளம் போடுறப்ப இந்த சம்பளம் நான் லைக் டீட்டெயிலாக நான்
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா ஸ்ப்ரிங்க்லர். ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் பேஸிஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். மொமெண்ட்டுன்றது வந்து எம்வி, மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்ன்றது வந்து லைக் அதோட எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்ன்ற வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ரோ MV1 இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா RAன்னு இருக்க டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் கிடைச்சிடும். இதை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பண்ணோம்னா இதுதான், அதாச்சும் ரோ Q V2 RB மைனஸ் V1 RA. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வாட்டர் வெளில வரதுனால நமக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதாச்சும் கன் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி சுடுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த V1ன்றது வந்து லைக் இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிற வெலாசிட்டி அதுதான் வந்து VAன்ட்டு நான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் ஒமேகா RA. ஒமேகான்றது வந்து எந்த ஆங்குலர் வெலாசிட்டியில் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஆங்குலர் வெலாசிட்டியில் இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்ட்டு அதுதான் இந்த ஒமேகா சொல்லுது. இன்ட்டு RA, அதுவும் வந்து ஒரு வெலாசிட்டி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த ஒமேகா RA வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி பார்க்கறதுனால இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் படி வரும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நம்ம +ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல +ன்னு போடுறேன். இதே இந்த V2க்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும், அது வந்து VBன்ட்டு இருக்கும். VB இந்த இடத்துல ஏன் மைனஸ் போட்டிருக்கோன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்ட்டு வரும். ஸோ மைனஸ் ஒமேகா RB. இந்த RBயும் அதாச்சும் இந்த VBயும் VAவும் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா Q is equal to AVA is equal to AVB. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த சம்மில் Q போடுறப்ப இந்த Q எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. பட் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும்னா இந்த இடத்துல இருக்க Q வந்து லைக் ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் பிரியற Q, அதாச்சும் நம்ம ஜென்ரலாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைக் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகி போகுது, இல்லைனா ஒரு ரேஷியோவில் ஸ்ப்ளிட் ஆகி போகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக போகுதுன்னு தான் சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி Q/2ன்ற கதை தான் நம்ம போடணுமே. ஸோ Q/2ன்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் V2 RBன்றது தெரியும். நம்ம இந்த V2வும் V1 எப்படி வந்துன்னு சொல்லிட்டேன். இதில் போட்டுட்டு நம்ம இந்த ஒமேகாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து என்ன ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும் ஃப்ரீயாக அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இது ஒன்று ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். நாளைக்கு நான் வந்து இதை சம்மில் போடுறேன்.